ஏகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயை சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் வழிபாடுகளில் வந்து ரொம்ப எளிமையான வழிபாடுன்னு சில தெய்வங்களை குறிப்பிடலாம். பொதுவாக நாங்கள் சொல்கிறது வந்து எல்லா தெய்வங்களோட வழிபாடுமே எளிமையானது தான். ஏன்னா தட்சிணகாளி வழிபாடு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயர்ந்த நிலைக்கு ஆகிட்டு போச்சு. ஆனால் நம்ம காளின்னு ஒன்றே பயப்படுறோம். எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபடக்கூடிய சாதகனுக்கு நன்மையே செய்யும். எவ்வளோ உக்கிரமான தெய்வங்களாக இருந்தாலும், நிருசிம்மமூர்த்தியாக இருந்தாலும், சரபபட்சி சரபேஸ்வரராக இருந்தாலும், சூலினி துர்க்கை பிரத்யங்கரா, எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபடக்கூடியவர்களுக்கு நன்மையை செய்யும், கெடுதி பண்ணாது. ஆனால் நாம் தான் தேவையற்ற பயத்தில் இருக்கோம். இதுதான் உண்மை. பொதுவாக சாத்வீகமாக வந்து ஒரு பக்த ஜனங்கள் மத்தியில் அறியக்கூடிய சில தெய்வங்கள் உண்டு. விநாயக பெருமான். இப்போ விநாயகர் பூஜைன்றது எல்லாரும் செய்வோம். ஆண் பெண் குழந்தைங்க எல்லாரும் பண்ணுவாள். நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியும் எல்லாரும் கொண்டாடுறான். விநாயகர் பூஜைன்னா எல்லாருக்கும் தெரியும். விநாயக பெருமான் ரொம்ப எளிமையானவர், காட்சிக்கு எளிமையானவர், பூஜைக்கு எளிமையானவர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவோம், வெள்ளை பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோன்னு ஏதோ ஒரு இதில் ஆவாகனம் பண்ணி பூஜைக்கு வர்றோம். ஆனால் கடுமையான தெய்வங்கள்ன்ற வரிசையில் வந்து சொல்லும்போது தான் முதல்ல சொன்ன தெய்வம். இதேமாதிரி பிள்ளையாருக்கு அடுத்து சொல்கிறது மகாலட்சுமி. இப்போ மகாலட்சுமி வழிபாடு நமக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், இருக்குது. மகாலட்சுமி ஆகப்பட்டவள் ரொம்ப எளிமையான தெய்வம், ஆனால் வலிமையான தெய்வம். பூஜிக்கக்கூடியவர்களுக்கு பொன் பொருள் அள்ளி தரக்கூடியவள். குபேரன் கூட இந்த மகாலட்சுமியை பூஜித்து தான் பெருஞ்செல்வத்தை அடைஞ்சார். அந்த மாதிரி எவ்வளோ பேர்கள் மகாலட்சுமியை பூஜித்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கா. இதில் வந்து கதைகள் வந்து நிறைய உண்டு. இந்த மகாலட்சுமியோட கதைகள் சொல்லணும்னா நிறைய உண்டு, ஏகப்பட்ட கதைகள் உண்டு. இப்போ வந்து மகாலட்சுமி வழிபாடில் பிரயோகங்கள் உண்டு. லக்ஷ்மி தந்திரம் இதெல்லாம் பற்றி நிறைய சொல்கிறது. ஸ்ரீ சுக்தத்தை வந்து ஜபிக்கக்கூடியவர்களுக்கும் ஸ்ரீ சுக்த ஜபம் பண்ணக்கூடியவர்கள் ஸ்ரீ சுக்தத்தை ஜபமாகவே பண்ணலாம். ஒரு ரிக்கு 15 ரிக்கு, அந்த ஒரு இரண்ய வர்ணம் ஹரிணின்னு ஆரம்பித்து 15 ரிக்கு ஒரு ரிக்குமே ஜபமாக பண்ணலாம். அவ்வளோ அற்புதங்கள் உண்டுன்னுவான். இப்போ மகாலட்சுமியோட ஒரு மூல மந்திரத்தை சொல்ல போகிறோம். இந்த மூல மந்திரத்தை தாமரைப்பூவில் பசு நெய் தடவி ஹோமம் பண்ணால் பெரிய செல்வந்தனாகிறதுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லுவாள். இந்த மந்திரமாகப்பட்டது யஜ்யமாக பண்ணும்போது பெரும் செல்வத்தை தரக்கூடியதுன்னு சொல்கிறாள். நீங்கள் ஒரு வில்வ மரத்தடியில் இருந்து ஜபித்தால் மகாலட்சுமி பிரசன்னமாவாள்னு சொல்லியிருக்கு. இந்த ஜபம் பண்ணும்போது மகாலட்சுமியை சாமந்தி பூவால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா பெரிய உங்களுக்கு செல்வம் தங்கம் சேரும்னு சொல்லுவாள். சிவப்பு பூவால் அர்ச்சனை பண்ணால் சத்துரு பயம் இருக்காது. வெண்மையான பூ, மல்லிப்பூ மாதிரி வாசனை பூக்களால், வெண்மையான பூக்களால் அர்ச்சனை பண்ணால் ஞானம் கிடைக்கும். கல்வி வந்து நல்ல மேன்மையான நிலைக்கு உங்களை அழிச்சின்னு போகணுமா. நீல நிற பூக்களால் அர்ச்சித்தால் துஷ்ட சக்திகள் விலகும், நவகிரக தோஷம் விலகணுமா. இப்படி மகாலட்சுமியோட மகத்தான பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னால், யஜ்யம் பண்ணுறதுக்கு முன்னே ஸ்ரீசூக்தத்தோட ஒரு ரிக்கம் சொல்லி சுவாகாகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மூல மந்திரத்தை சொல்லி ஜபிக்கலாம். கலசத்தில் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி சோடசோபதானங்கள் செய்து பண்ணுவாள். இப்போ இதெல்லாம் கடினம்னா இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை மட்டுமே ஜபித்தாலும் போகிறோம். அதாவது உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும். பொதுவாக பக்த ஜனங்களுக்கு என்ன கோரிக்கை? ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, பணம் வந்து வரதுக்கு செலவுக்கும் சரியாக போகிறது, பணம் மீறலை, இல்லை 4 பேருக்கு உதவணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பணம் இல்லை, இப்படி தானே கோரிக்கை. இதெல்லாம் வந்து நீங்கள் சுலபத்திலேயே நிறைவேறும். இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாகவே நிறைவேறும். ரொம்ப கடினமாலாம் இல்லை, சுலபமாகவே நிறைவேறும். 32 அல்லது 108 ஊருக்குள்ளே ஜபிக்கலாம். வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம், பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். தூய வஸ்திரம் அணிஞ்சு ஜபம் பண்ணுறது சிரேஷ்டமானது. இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய கமலதாரிண்யே சக்தியே சிம்மவாகின்யே பலாய ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், எழுத முடியாதவா கொஞ்சம் எழுதிக்கங்க, நிதானமாக சொல்கிறோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய கமலதாரிண்யே சக்தியே சிம்மவாகின்யே பலாய ஸ்வாஹா. இந்த தொலைக்காட்சியில் தெரிஞ்ச இந்த மந்திரத்தை எழுதிட்டீங்க இல்லையா? இந்த மந்திரத்தை வந்து 2 மண்டலம் தொடர்ந்து ஜபிக்கலாம். 90 நாட்கள். ரொம்ப விசேஷம்.
இந்த மந்திரத்தோட பெருமை ரொம்ப அற்புதமானது. ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவள் இந்த அம்பாள். சிரேஷ்டமான ஞானமும் நல்ல செல்வமும் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்றபடி நீங்காத பலமான சிறப்பான ஐஸ்வர்யத்தை இந்த அம்பாள் கொடுக்குறா, மகாலட்சுமி கொடுக்குறா. மகாலட்சுமி அருளால் தைரியம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட செல்வம்? உங்களை விட்டு எப்படி நீங்காமல் நிறைந்து இருக்கக்கூடிய செல்வம் கிடைக்கும். இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணி அங்கே இருக்க தாயார் சன்னதிக்கு போய் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டோம். தொடர்ந்து பண்ணுங்கள். நல்ல சிறப்பான விசேஷமான மேன்மையான உத்தமமான பலன்கள் கிடைக்கும்.